என்ன காணுமே? ரவி கால் பண்ணா, இன்னும் இன்னைக்கு கிளம்புறேன்னு சொன்னான். ஆமாம் ஆமாம், ராஜு ரவி கூட காலையில் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்துடுவாங்க சம்மந்தி. அப்படியா, சரிங்க சம்மந்தி. இல்லை பிள்ளைங்களை பார்க்காம கண்ணுக்குள்ளே நிற்கிறாங்களா, அதான். ஆமாம் ஆமாம், பிள்ளைங்கள வேற பார்க்கணும்ல, அதாம்மா. புரியுதண்ணா, வந்துடுவாங்க. ஆமாம், ராஜுவும் ரவி சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எப்படியோ நல்லபடியாக போயிட்டு வந்தா பிள்ளைங்க சரிதான் சம்மந்தி. ஆமாம், அன்பு கூட போயிருக்கா. இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. ராஜு ரவிலாம் இருக்காங்க. விக்னேஷன் தானே போயிருக்கா, அதனால பிரச்சனை இல்லை. ஆமாங்க சம்மந்தி. சரி, போய் வேலை இருந்தால் வேலையை போய் பார்க்குறேன். நீ வேணா இங்கே இரு. சரிங்க, நீங்கள் போய் பாருங்கள், நாங்கள் இங்கே இருக்கோம். சரிம்மா ராணி, நானும் கிளம்புறேப்ப. சரிங்க. சம்மந்தி, அடுத்து அன்புக்கு வரேன்னு பார்க்குறீங்களா? அன்புக்கு பார்க்கணும் தான். ஆமாம், அன்புக்கும் பார்த்து தான் ஆகணும். இல்லை, அந்த விக்னேஷ் தம்பி நல்ல பையனாக இருக்காங்களா, அதான் கேட்டேன். நல்ல பையனாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது எதுவும் தெரியாதுல்ல. பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும் சம்மந்தி. இப்போ தானே ராஜுக்கு ரவிக்கும் ஆச்சு கல்யாணம். கொஞ்ச நாள் கழித்து யோசித்து முடிவு பண்ணுவோம். இப்போயே எதுக்கு அவசரம் வேறு? நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு அவங்களுக்கு பிடிக்காமல் போச்சுன்னா சங்கட்டமாயிரும். கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்ப்போம். அதுவும் சரிதான்க்கா, கொஞ்ச நாள் ஆகட்டும். சரி வாங்க, நம்ம போய் ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம். அவங்க இன்னைக்கு ஈவினிங் வந்துடுவாங்க. ஏதாவது நல்ல சமையலாக சமைப்போம் வாங்க. சரிங்கக்கா. ராஜுக்கும் ரவிக்கும் பருப்பு உருண்டை குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும், நான் அதை வைக்கிறேன். சரி வேதவள்ளி, நீயே வை. அப்போ நான் என் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி கேசரி இந்த மாதிரி பண்ணுறேன். அப்போனா நான் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி பால் பாயாசம் பண்ணுறேன். சரிங்க சம்மந்தி. சரி வாங்க, போய் கடைக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வரலாம். சரிங்கக்கா, சரி கடைக்கு போகலாம் வாங்க. மது என்ன அங்கிட்டு திரும்பி நின்றுருக்க? ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருடி. சொல்லுங்க. அப்படி பார்க்க போறியா இல்லையா? சொல்லுங்க. என்னங்க என்ன ஒரு மாதிரி சைலண்டாகவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். இல்லையே, நீயும் 2 நாளாக ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் யோசிச்சுட்டுலாம் இல்லை, இங்கே தான் இருக்கேன். சரி இங்கே வா. வரமாட்டேன், போங்க. இங்கே வந்துரு. நீயா? நாங்கள் வந்தால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, பாருங்க. தெரியுதுல, அப்புறம் என்னடி, வாடி. முடியவே முடியாது, போங்க. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, போங்க ரவி. நம்ம ஊருக்கு கிளம்புற எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கணும்ல. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், நீ இப்போ வாடி. நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்குடி மது. லவ் யூ. நீங்கள் காலையிலேயே ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ். இவ்வளோ அழகா என் முன்னாடி இருக்கும்போது நான் என்னடி பண்ணாமல் இருக்க சொல்கிறேன்? நீ வேறு துருதுருன்னு வருது, நான் என்ன பண்ணேன் நீயே சொல்லு. போங்க. அப்படி சொல்லக்கூடாது. போங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாங்க அப்படி சொல்லணும். ஆமாம், இவர் பண்ண போகிற வேலைக்கு நான் வாங்கன்னு வேறு அப்படியே மரியாதை அங்கிட்டு போயிருங்க ரவி. முடியாதே. யாராச்சும் வர போகிறாங்க. யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வந்துடுவாங்க ரவி, விடுங்க. தேவலாம் பண்ணாத, அமைதியா ரெடி, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ரவி விடுங்க ரவி. முடியாது, விட முடியாது. உன்னைய காலங்கத்தாலே விசாரிக்க நீட்டுனா ஊருக்கு போகிறேன்னா கிளம்புனேன். விடுங்க, இதே தொடாதீங்க ரவி. இப்போ நீங்கள் கையெடுக்க போகிறீங்களா இல்லையா? முடியாது. அமைதியா இருக்காத. என்ன மீனா, கிளம்புவோமா ஊருக்கு? கிளம்பலாங்க. நான் எப்படா வீட்டுக்கு போகணும் தான் இருக்கு எனக்கு. சரிடி, சரி கிளம்புவோம். சரிங்க. அவங்க மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கவா? இல்லாமா கேப்ப, படுத்துக்கோடி. சரிங்க. என்னடி ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா உங்கள் மடியில் தூங்கன்னு ஆசையாக இருந்துச்சதான். சரிடி, சரி. சரிங்க. சரி, நம்ம ஊருக்கு போகிறோம்ல, அதான். சரிடி, சரி வா, நம்ம போகலாம் வெளியே. எல்லா ட்ரெஸ் பேக் பண்ணிட்டேங்க, உங்கள் லேப்டாப் எல்லாமே எடுத்தாச்சு. கிளம்புவோமா? கிளம்பலாம் வாடி. என்ன அன்பு ஒரு மாதிரி உட்காந்துருக்கே? இல்லை விக்னேஷ், நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படி பேசுவோம் செய்வோம், இங்கே என்ன பேசிகிட்டு இருந்தோம் செஞ்சுட்டு இருந்தோம், அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு என்ன, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசலாம். நானும் அங்கே வருவேன், நீ அங்கே தானே இருப்ப, அப்புறம் என்ன? இருந்தாலும் அம்மா பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் இருப்பாங்களே, அப்புறம் அண்ணி அண்ணா எல்லாருமே இருப்பாங்க, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இன்னைக்கு வருவோட செய்வோம், அப்போ பேசிக்கலாம். ஃபோன் நம்பர் இருக்குது, பேசிக்கலாம். எதுக்கு ஃபீல் பண்ணுற? ஆனால் இந்த 2 டேஸாக சூப்பராக நல்ல ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. ஆமாம், நீ லவ் சொல்லி நான் லவ் பண்ணி நல்லா இருந்துச்சு. நம்ம 2 பேர் மட்டும் தனியாக அவுட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் விக்னேஷ், சூப்பரான நினைவுகள். சரி, நம்ம இருந்ததே ஹோட்டல், நம்ம வீட்டுக்கு போய் தானே நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். சரிங்க விக்னேஷ், வாங்க கிளம்பலாம். சரி வா போலாம் அன்பு.
பாருங்க சம்மந்தி, இந்த வரையும் மாப்பிள்ளைங்க வரல, மருமக வரலன்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டாங்க பாருங்கமே. ஆமாம் ஆமாம் சம்மந்தி வந்துட்டாங்க. எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டீங்களே. வந்துட்டோம்மா. எப்படி இருந்துச்சு போன ஊர்லாம்? நல்லா இருந்துச்சுத்தேன். ஆமாங்க பெரியம்மா, சூப்பராக இருந்துச்சு அங்கெல்லாம். அதான் தெரியுதே, நீ சிரிக்கிற சிரிப்புலே ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அன்பு. ஆமாங்க பெரியம்மா, சூப்பராக இருந்துச்சு, எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியா, சரிம்மா சரி, நல்லது. யாரும் ஹாப்பியாக இருந்தீங்களே, அது போதும்ப்பா எங்களுக்கு, அதான் நாங்கள் விரும்புகிறோம். ஏண்டா ரவி, இன்னும் 2 நாள் கூட இருந்துட்டு வர வேண்டியதானே? நம்ம ஆஃபீஸில் ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல. புது கம்பெனி வேறு ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதான். சரிங்க மாப்பிள்ள, சரி சரி நல்லதுதான். ஏப்பா ராஜு, ரொம்ப சந்தோஷமோ? ஆமாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷமே. இங்கே சந்தோஷமா இருந்தால் அதுவே எங்களுக்குலாம் போதும்டா. மருமகள்களை நீங்களும் தான், நீங்களும் சந்தோஷமா இருந்தால் தான் நாங்களும் சந்தோஷமா இருப்போம். சரிங்க தே. ஆமாம் தே, நல்லா இருந்துச்சு, சுற்றி பார்க்கலாம். சரிங்க கண்ணுங்களே, சரி போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஈவினிங் பேசலாம். நம்ம சாப்பாடு எதுவும் சமைச்சு தரவாமா? இல்லைம்மா, வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வந்தோம், இருக்கட்டும். ஆமாம்மா, நிறையா சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அன்புவை சும்மாவே கையில் பிடிக்க முடியாது. இப்போ அண்ணங்க 2 பேர் செல்லம், அண்ணி 2 பேர் செல்லம், கையிலே பிடிக்க முடியாது அன்புவை. ஆமாம்மா, எக்ஸ்ட்ரா செல்லம் கொஞ்சம் இருக்குது, அதான் அவள் இப்படி இருக்கா. என்ன அன்பு? ம். ம், ஐயோ எல்லாம் இருக்காங்க. யாருன்னா என்ன, யாருக்கு கேட்காதடி. ஸோ ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒன்றும் இருக்காது, விடுறா ரவி. சரிங்கம்மா, நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரிங்கப்பா, பார்த்து போங்க. நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். சரிங்கம்மா, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எதுக்குப்பா நீயே ஒரு தனியாக ஒரு வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டிலே இருக்க வேண்டியதானே? ஆமாம், வேதவழி சொல்கிற மாதிரி நீ இங்கேயே இருக்க வேண்டியதானப்பா. இருக்கட்டும், நான் அங்கே போய் இருந்துக்கிறேன். மாமனி இருடா, எல்லாரும் சொல்கிறாங்களே. சரி, முறைக்கிறான். சரிங்கம்மா, இருக்கே. சரிங்க தம்பி, நல்லது. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிரியாணி செஞ்சு வைக்கிறோம். சரிங்க. சரிங்கம்மா. மாதிரி எல்லாருமே இப்படியே ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா தம்பி, அதான். வேண்டி கவனிச்சியா நீ? அன்பும் அண்ணாவும் ரூட் விட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். விட்டா இப்போயே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிடுவாங்க போல. ஆமாம் ஆமாம், நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். அங்கிட்டு இன்னும் பண்ணுற லூட்டி தான் தாங்க முடியலன்னா இவன் அதுக்கு மேலே பண்ணுவா போல. டேய் விக்னேஷ், போடி வெக்கமா இருக்கு. ஏய், நம்ம வேமா நகர்ந்துருவோம், இல்லைன்னா இங்கே ஏதாவது நடந்து அம்மா பாட்டை காத்து கொடுத்துருவாங்க. வா போலாம். அண்டா, சரி வா போலாம். ரவி என்னடி? தூங்குவோமா? மீனா, என்னமோ யோசிச்சுட்டே இருக்க, தூங்கு. அது அது ஒன்றும் இல்லை, சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ஆழ்ந்த யோசிச்சுட்டு வெக்கப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி தூங்குடி. கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, நான் பார்க்குறேன். சரிங்க ராஜு. I love you so much. முழு வெண்மணி ஓடானதி. விக்னேஷ், இறக்கி விடுங்க, நீங்க வேற. வீட்டுக்கு வந்துட்டோம், அம்மா பெரியம்மா யாரும் பார்த்தாலும் அவ்வளோதான். ரொம்ப அழகா இருக்கடியா. நான் இந்த ட்ரெஸ் உனக்கு வாங்கி கொடுத்து நீ போடுன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க தான்
ஆசையாக வாங்கி கொடுத்தீங்க, அதான் போட்டேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடி. இனிமேல் இந்த மாதிரியே போடுறியா? ஆஹா, எப்போலாம் போட மாட்டேன், எப்பயாவது போடுவேன். ஆஃபீஸ்க்கு சாரியே கட்டி தருவேன்ப்பா. ப்ளீஸ் டி, இந்த மாதிரியே வாடி. பழக்கமே இல்லை விக்னேஷ். ப்ளீஸ் டி, உன் புருஷனுக்காண்டி ஆசையாக கேட்குறீல, போட்டு வாடி. அதாண்டி அம்முளு பேபி, நான் சொல்கிறத கேள்றா. இதெல்லாம் நம்ம ரூம்குள்ளே வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெளியே வேலை பார்க்குற இடத்துல போடக்கூடாது. நான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணதே கிடையாது. சாரி தான் எப்பயுமே கட்டிகிட்டு இருப்பேன். வந்து தான் அண்ணி சொன்னனால அந்த சுடி கூட போட ஆரம்பித்தது இப்போ தான். அதுக்கு முன்னாடி தாவணி கட்டிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ப்ளீஸ் டி ப்ளீஸ், வீட்டுக்கு வந்தோடனே தாவணி, ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் என்ன சுடியாது, சாரி வேணாமே. எதுக்கு சாரி வேணாம்? எல்லா பசங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் சாரி கட்டினா தான் பிடிக்கும். ஆனால் நீ மட்டும் என்ன வேணான்ற? என்ன ரீசன்? அது வாடி என் அன்பு பொண்டாட்டி. அது என்னன்னா, சாரியில் அவனை பார்த்தோன்னே மாமா கவுந்துருவே. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்ன அறியாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது பண்ணிட்டேன்னா ஆபத்தா போயிடும்ல. அதுதான், அதுக்காண்டி தான் இந்த மாதிரி சுடி போட சொல்கிறேன். இது கூட அப்படி தான் தோணுது. இனிமேல் நீ சுடியிலே மெயின்டைன் பண்ணிக்கோ. இந்த ட்ரெஸ்ஸு நீ சொன்ன மாதிரி ரூமில் இருக்கும்போது போட்டுக்கலாம். ஓ, சாருக்கு அந்த நினப்பெல்லாம் இருக்கோ? அந்த மாதிரி நினப்பெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. ப்ளீஸ் டி அன்பு, ப்ளீஸ் சாரி வேணாமே. சரி, என்னோட சேஃப்டிக்காண்டியாவது நான் சாரி கட்ட மாட்டேன். சுடி வேணா நான் வேர் பண்ணிக்கிறேன். லவ் யூ டி. புது இறக்கி விடுங்க, யாராவது வந்துட போகிறாங்க. இப்போ யாரும் வர மாட்டாங்க. உங்கள் அண்ணன் ரவி அப்போவே மண்ணி கூட்டு ரூமுக்கு கதை வச்சுருந்தான். அதே மாதிரி ராஜுவும் அப்படிதான் டயர்டில் தூங்க போயிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேர் தானே மாற்றி மாற்றி கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளாம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம், அவங்க தூங்க போயிருப்பாங்க. ஏற்கனவே அண்ணா கண்ணேறி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரவி அண்ணா சரி தூங்கியிருப்பாங்களோ? உங்கள் மம்மி 2 பேரும் ஒரு அத்தை இருக்காங்க, உங்கள் அத்தை அவங்களும் சேர்ந்து பிரியாணி செய்ய போகிறாங்களாம். திங்ஸ் வாங்க எல்லாம் மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. அப்போ வீட்டில் யாரும் இல்லை, கவலைப்படாத. விக்னேஷ் அப்படி போகுது கதை. எல்லாமே நோட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாண்டி, என் அழகு பொண்டாடி கொஞ்சம்னா யார் சுற்றி இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து தானே கொஞ்சம் முடியும். ரொம்ப பேட் பாய் ஆகுறீங்க விக்னேஷ். ஆமாம் ஆமாம், இந்த புருஷன் இந்த பொண்டாட்டிக்கிட்ட, அதுவும் என் அன்புக்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பேட் பாயாக நடந்துக்குவேன். வேற யாருக்கிட்டையும் பண்ண மாட்டேன். ஆமாம், யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்கிட்ட மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். ஏன் விக்னேஷ், சரியா? சரிடி என் அழகு பொண்டாட்டி. இப்போ இப்படிலாம் தூக்கி கொஞ்சிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தூக்கி எரியிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, சரியா? அப்பவும் இப்போவும் எப்போவுமே நீ ஒரே மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சிட்டு இருக்கியா, கொஞ்சிட்டே இரு. முறைச்சிட்டு இருந்தியா, முறைச்சிட்டே இருக்கணும். இப்போ நீ கொஞ்சிட்டு தானே இருக்கா, அப்போ நீ கொஞ்சிட்டே தான் இருக்கணும். ஏன் பொண்டாட்டி, நான் கொஞ்சம் வேற எவன் கொஞ்சம் போகிறான் பாரு. என் ஆசை தீர கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் உன்னை. லவ் யூ டி. லவ் யூ லவ் யூ லவ் யூ. சரிடி அன்பு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பக்கத்து ரூமில் தான் இருப்பேன், சரியா? சரிங்க விக்னேஷ், லவ் யூ ஸோ மச். நாளைக்கு கம்பெனிக்கு அழகா சுடி போட்டுருணும். அதை நான் செலக்ட் பண்ண அந்த க்ரீன் கலர். ஓகே ஓகே.